அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலின் சிறப்புகள் பற்றியும், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கு அர்த்தநாரீஸ்வரரை எப்படி வணங்க வேண்டும் என்பதை பற்றியும் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அர்த்தநாரீஸ்வரர் கோவில் திருஞான சம்பந்தரால் தேவார பாடல்களில் பாடப்பெற்ற தலங்களில் கொங்கு நாட்டு தலங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மூலவர் அர்த்தநாரீஸ்வரர், தாயார் பாகம் பிரியாள், செங்கோட்டு வேலவர் என முருகனுக்கும் தனி சன்னதிகள் அமைந்திருக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த தலத்தில் அமைந்துள்ள மலையானது ஒரு புறம் பார்க்கும் பொழுது ஆணாக தோற்றமளிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. வேறு இடத்தில் பெண் போல தோற்றமளிக்கிறது என்றும் சொல்லலாம். இந்த தலத்தில் தீர்த்தம், தேவ தீர்த்தம், தலமரமாக இலுப்பை மரமும் காணப்படுகின்றன. மலை சிவந்த நிறமாக இருப்பதால் செங்கோடு என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தெய்வ திருமலை, நாகமலை, உரசகிரி என பல பெயர்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஏற உள்ள படிகளில் 60ஆம் படி மிக சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. இங்கு நின்று சத்தியம் செய்தால் அனைத்தும் நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகிறது. கேதரா கௌரி மரகத லிங்கத்தை பூஜை செய்த பிறகு இறைவனின் பாகங்களை பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சம்பந்தர் கொங்கு நாட்டு தல யாத்திரையில் முதலில் இந்த பகுதியை வணங்கிய பின்புதான் சில தலங்களுக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவருடன் வந்த அடியவர்களை நளிர் சுரம் பற்றி வருத்த கிவ்வினை என்னும் பதிகம் பாடியதாகவும் சொல்லப்படுகிறது. போல அர்த்தநாரீஸ்வரர் கோவில் சிவ திருத்தலமாக இருந்தாலும் கூட முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தலமாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இது அர்த்தநாரி தலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த தலம் மலையின் மீது அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். அதே போல மேலவட வீதியிலிருந்து பார்த்தால் இந்த மலை பார்ப்பதற்கு நாகம் போல் இருக்கிறது. நாகசலம், நாககிரி என்று பெயர் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல கோவிலுக்கு செல்ல மலை மீது 1200 படிகள் ஏற வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் படிக்கட்டில் பாம்பு உருவங்கள் காணப்படுகின்றன. போல மலை ஏறும்போது ஒரு இடத்தில் நீளமான 20 அடி பாம்பு வடிவத்திலேயே ஏறும்படி அமைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தலம் பற்றி சிலப்பதிகாரம், தேவாரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் முதலியவைகளில் பாடப்பட்டிருக்கின்றன என்றும் சொல்லலாம். இல்லாமல் செங்கோட்டு வேலவர் அழகும் மிளிரும் நின்ற திருவுருவம் கொண்ட முருகப்பெருமானுடன் வள்ளி தெய்வானையும் காட்சியளிக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது. தளத்தில் வீற்றிருக்கக்கூடிய இறைவன் வெள்ளை பாசனத்தாலான சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். அது மட்டுமில்லாமல் உடி படராது விடகங்கம் அடியில் சதுரபீடம், வேலப கவுண்டர் மண்டபத்தூண் ஒன்றில் வீரபுத்திரர் உருவமும், மற்றொன்றில் அர்ஜுனன் தவக்கோலம் செய்தது போல வேடன் கோலமும் குருவிக்காரியின் உருவமும் சிற்பக்கலையாக இருக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல அர்த்தநாரீஸ்வர மூலவர் நின்ற திருமேனி கோலத்தில், அதாவது லிங்க வடிவம் இல்லாமல் காட்சியளிக்கிறார். பாதி புடவை பாதி வேஷ்டியாகவும் அலங்காரம் செய்து இந்த திருக்கோலத்தில் மூலவர் காட்சி தருகிறார் என்றும் சொல்லலாம். முழு வடிவமும் வெள்ளை பாசனத்தால் ஆனது என்றும் சொல்லப்படுகிறது. இங்கு திருவடியின் கீழ் குளிர்ந்த நீர் சுரக்கிறது என்றும் சொல்லப்படுகலாம். இது வேத தீர்த்தம் என்றழைக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த தீர்த்தம் நாடெங்கும் வரும் வழங்கப்படுவதை போல அமாவாசை நாளில் 3-4 அண்டாக்களில் சேகரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மூலவர் முன்னால் மரகத லிங்கமும் பிரிங்கி மகரிஷியின் உருவமும் காணப்படுகின்றன. இங்குள்ள ஆதி கேசவ பெருமாள் சந்நிதி நம்மாழ்வரால் மங்கள சாசனம் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இல்லாமல் வீர கவிராஜ பண்டிதரால் பாடப்பட்ட தலமாகவும் இந்த தலம் சொல்லப்படுகிறது. அதே போல இந்த தலத்தில் முதலாம் ராஜராஜன் சுந்தர பாண்டிய தேவர் மைசூர் கிருஷ்ணராஜ உடையர் காலத்திய கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன என்றும் சொல்லலாம். ஆலயமானது அடிவாரத்திலிருந்து சுமார் 650 அடி உயரத்தில் உள்ள இந்த மலை கோவிலுக்கு செல்லும் பாதை 1200 படிகள் கொண்டதாகவும் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கிழமேற்கில் 262 அடி நீளமும் தென் வடலாக
201 அடி நீளமுடையதாகவும் இந்த ஆலயமாகும். இதன் வடக்கு வாசல் ராஜகோபுரம் கிட்டத்தட்ட 84.5 அடி உயரத்துடன் 5 நிலைகளுடன் காணப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் கிழக்கு, மேற்கு, தென் திசைகளிலும் இந்த கோவில் வாயில்களுக்கு அவற்றில் தென் திசை வாயிலுடன் மட்டுமே சிறு கோபுரம் காணப்படுகின்றன என்றும் சொல்லலாம். மட்டுமில்லாமல் செங்கோட்டு வேலவர், அர்த்தநாரீஸ்வரர், ஆதிகேசவ பெருமாள் என 3 தெய்வங்களுக்கும் சன்னதிகள் உள்ள ஒரே தலம் இந்த தலம்தான் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் சன்னதி மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. அதே போல சன்னதிக்கு முன் வாயில் என்பது இல்லை என்றும் சொல்லலாம். மாறாக 9 துவாரங்கள் கொண்ட கல்லாலான பல உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அர்த்தநாரீஸ்வரர் சன்னதியின் முன் மண்டபத்தில் ஆமை மண்டபம் ஒன்று அமைந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் உள்ள தூண்கள், சுவர்கள் என அனைத்து பகுதிகளும் அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் கொண்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் செங்கோட்டு வேலவர் சன்னதியும் அர்த்தநாரீஸ்வரர் சன்னதிக்கு தென்புறம் கிழக்கு நோக்கி நாரகி கணபதி சன்னதியும் அமைந்திருக்கிறது. அதே போல தென்மேற்கு பகுதியில் வெண்ணிற லிங்கத்துடன் நாகேஸ்வரர் சன்னதியும் அமைந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தென்புறத்தில் திருமகள், நிலமகள், உடனுறை ஆதிகேசவன் பெருமாள் நின்ற கோலம் சன்னதியும் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த தலத்தில் இறைவன் அர்த்தநாரீஸ்வரரை திருஞான சம்பந்தர் 1ஆம் திருமுறையின் 107வது திருப்பதிகத்திலும், திருநீலகண்ட பதிகத்திலும் என்னும் 116வது திருப்பதிகத்திலும் பாடப்பெற்றது என்றும் சொல்லப்படுகிறது. சிவபெருமான் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்தாலும் அந்த அனைத்து அவதாரமும் நம் வாழ்க்கையில் சிவபெருமான் போதித்தது ஆணும் பெண்ணும் சமம் என்ற தத்துவனத்தை உணர்த்தக்கூடியது என்றும் சொல்லப்படுகிறது. போல சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்னும் வாக்கியத்தை உணர்த்துவதற்காக தனது இடப்பாக்கத்தை உமையவளுக்கு தந்தார் சிவபெருமான் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல சிவபெருமானுக்கு சக்தியாகவும் உலகிற்கே சக்தியாகவும் திகழக்கூடியவள் பார்வதி தேவி என்றும் சொல்லப்படுகிறது. அதை உணர்த்துகின்ற வடிவம்தான் அர்த்தநாரீஸ்வரர் திருவடிவம் என்றும் சொல்லப்படுகிறது. அர்த்தநாரீஸ்வரர் என்னும் திருநாமத்துடன் கோயில் கொண்டிருக்கும் ஆலயங்கள் மிக குறைவுதான். அவற்றில் மிக முக்கியமான திருத்தலமாக சொல்லப்படுவது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் என்பதாகும். தமிழ் அழகிய மலையின் மீது அமைந்துள்ள அற்புதமான திருத்தலம் என்றும் சொல்லப்படுகிறது. இது தேவார பாடல்கள் பாடப்பெற்ற தலமாகவும் கூறப்படுகிறது. கோடு என்றால் மலை என்றும், மலை உச்சியும் என்றும் அர்த்தமாகும். திருச்செங்கோடு, செங்குன்றம், செம்மலை என பல பெயர்களும் திகழ்கின்றன திருச்செங்கோட்டிற்கு. அது மட்டுமில்லாமல் செவ்வனம் கல்லால் அமைந்த செங்கோட்டு மலை என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல செங்கோட்டின் பெரிய மலைமுகுடு நாகமலை என்றும், சிறிய மலை நந்திமலை என்றும் அழைக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் திருச்செங்கோடு மலையே நாகசலம், நாகமலை, நாககிரி, உரகிரி என்றும் சொல்லப்படுகிறது. போல மலையின் மீது ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் கோவில் ஒரு புறமும், ஸ்ரீ பாண்டீஸ்வரர் கோவில் இன்னொரு பக்கமும் அமைந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அடிவாரத்தில் செங்குன்றூரில் நடுவே ஸ்ரீ கைலாயநாதர் கோவிலும் அமைந்திருக்கிறது. ஆக இங்கு இந்த திருத்தலத்தில் 3 சிவலிங்கங்களை தரிசிக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. பஞ்சலி, திருக்கங்கைய மலை முதலியான திருத்தலங்களுக்கு சென்று பாடிய ஞான சம்பந்தர் வழியெங்கும் பல தலங்களை தரிசித்து வழிபட்டதே திருச்செங்கோடு மலை என்றும் சொல்லப்படுகிறது. சிவபெருமானை தரிசித்து பதிகம் பாடியதால் அடுத்து திருநானா என்கிற பவானிக்கு சென்றுவிட்டு மலையின் மீது இறைவன் மீது கொண்ட ஈர்ப்பால் மீண்டும் திருச்செங்கோடு வந்து தங்கினார் என்றும் சொல்லப்படுகிறது. அதனை அழகும் கம்பீரமும் வாய்ந்த இந்த மலை எனவும் சொல்லப்படுகிறது. இங்கே ஆதிசேஷன் 5 தலைகளை விரித்து கொண்டு படம் எடுத்த நிலையில் லிங்க திருமேனியை சுமந்து கொண்டு 60 அடி நீளத்தில் சுயம்புவாக பக்தர்களுக்கு காட்சியளிப்பது பிரமிப்பை ஏற்படுத்துகிறது என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த நாகத்தின் மீது குங்குமம் தூவி வழிபடும் பொழுது நாகதோஷம் உள்ளவர்களுக்கு நாகதோஷம் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. மட்டுமில்லாமல் இங்கு நாகதோஷம் உள்ளவர்கள் சிறப்பு வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது என்றும் சொல்லப்படுகிறது.
மட்டும் இல்லாமல் அர்த்தநாரீஸ்வரர் திருவுருவ படத்தை வைத்து வேண்டிக் கொண்டால் கணவன் மனைவிக்கு இடையான ஒற்றுமை மேலோங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நீங்களும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.